முறையான ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்படாத காரணத்தினால் தமிழகத்தில் பல இடங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் குளறுபடி நடக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வரை தான் படிச்சிருக்கிறார். அவர்கள் எப்படி போய் வாக்காளர் இடத்துல இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர் எடுத்து சொல்ல முடியும்? அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையாளர்கள், அவர்களுடைய சென்னை மாநகராட்சி ஆணையாளர் தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார். அவர்கள் தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அலுவலரை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அரசு மீது நம்பிக்கை வைத்த வாக்காளர்களுக்கும் பிரதமர் மோடியின் ஆதரவிற்கும் நன்றி என்று நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் வரலாற்றில் 2010 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று மோசமான தோல்வியை பதிவு செய்திருந்தது. தற்போது 2025ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 6இல் மட்டும் வெற்றி பெற்று 2வது மோசமான தோல்வி என்ற வரலாற்று பதிவை காங்கிரஸ் செய்துள்ளது. அதே நேரத்தில் பாஜகவும் சாதனை படைத்துள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி 87 சீட்டுகள் பெற்று பாஜக வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதற்கு முன்னதாக 2010ஆம் ஆண்டு 90 சீட்டுகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. இவ்வாறு காங்கிரஸ் 2வது மோசமான தோல்வியையும் பாஜக 2வது பெரிய வெற்றியையும் பதிவு செய்துள்ளன. கூட்டணியில் நாங்கள் முதன்மையானவர்கள் கிடையாது என்று பீகார் தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கருத்து கூறியுள்ளார். எஸ்ஐஆர், ஓட்டு திருட்டு போன்றவையே பீகார் சட்டசபை தேர்தல் தோல்விக்கு காரணம் என்று எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. ஜாதிவாரி பிரிவினைவாத கொள்கைகளை காங்கிரஸ் பின்பற்றுகிறது. இதுபோன்ற காங்கிரஸ் மீண்டும் பிளவுபட வாய்ப்புள்ளது என பிரதமர் மோடி பீகார் சட்டசபை தேர்தல் முடிவு குறித்து கருத்து கூறும்போது தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் விமானப்படை தளத்திற்கு சொந்தமானதாக கருதப்படும் இந்த விமானத்தில் இருந்த 3 பேர் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பியதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளது. சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடனான கூட்டணி குறித்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களிடையே நடத்திய ரகசிய சர்வேயில் தொகுதி பங்கீட்டில் திமுக தற்போதும் சுதப்பினால் விஜயுடன் களமிறங்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குருநானக் ஜெயந்தியையொட்டி பாகிஸ்தானுக்கு சென்ற 2000க்கும் மேற்பட்ட நம் நாட்டை சேர்ந்த சீக்கியர்கள் நேற்று முன்தினம் மீண்டும் நாடு திரும்பினர். உலக நாடுகள் கடந்த 2024ஆம் ஆண்டில் தாக்கல் செய்த மொத்த காப்புரிமை விண்ணப்பங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவை சீனா தாக்கல் செய்தவை என WIPO வெளியிட்டுள்ள அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது.